அநேக காரியங்களிலே கீழ்ப்படிய முடியாமல் கஷ்டப்பட்ட அந்த தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை, தேவனுடைய அன்பை அவன் சந்தேகிக்கவில்லை. இயேசுவின் நாமத்தினால் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இந்த நாளிலிருந்து அவருடைய அன்பை நீங்கள் சந்தேகிக்க மாட்டீர்கள். ஆமென். தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் 1000 என்கிற தலைப்பில் 28வது அவருடைய ஞானம் விசுவாச விரோதி. மிக முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ரைட்? அது என்ன தலைப்பு? விசுவாச விரோதி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுடைய பிரதான தந்திரம் என்ன தெரியுமா? பொய்யை நம்ப வைப்பான். எதை நம்ப வைப்பான்? பொய்யை நம்ப வைப்பான். அதுல என்ன பொய்? பிரதானமான பொய் தெரியுமா? தேவன் ஓ மேல அன்பா இல்லை என்கிற பொய்யை நம்ப வச்சிருவான். நீங்க என்ன செஞ்சிருவீங்க? விசுவாசத்துல வீக் ஆயிருவீங்க. இதற்கு பலியாகிறவர்கள் யார் என்றால் அநேக போதகர்கள் தான். நான் ஸ்ட்ராங்கா பேச ரெடியா இருக்கேங்க. உங்களுக்கு என்ன பெயரு? விசுவாசிகள். அப்போ தேவன் அவருடைய பிள்ளையாகிய நம்மே அன்பாக இருக்கிறார், இல்லை அன்பாக மட்டும்தான் இருக்கிறார் என்பதை உங்களாலே விசுவாசிக்க முடியவில்லை என்றால், வேதத்திலிருந்து பல சான்றுகள் உள்ளன. ஒரே ஒரு சான்றை நம்ம தியானிக்க போறோம் அருமையானவர்களே. ஆமாம், அவன் சொல்ற பிரதான பொய்யே தான். இந்த ஒரு பொய்யை நீங்க நம்புறீங்க பாருங்க, அதனாலதான் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறீர்கள். ஐயா, அவர் அன்பாகவும் கோபமாகவும் இல்லை, அவர் அன்பாக மட்டுமே இருக்கிறார். 1 யோவான்ல வாசிங்க, தேவன் அன்பாக இருக்கிறார் என்று எழுதவில்லை, அன்பாகவே இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. நாம் நல்லவராக இருக்கிறதுனால அல்ல, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. உங்க பலவீனங்களை அறிந்து, நீ கொலை செய்வாய் என்று தெரிந்து ஆட்டு இடையனை தெரிந்து கொண்ட தேவன், நீ ஒரு 50 வருஷம் அல்லது 20 வருஷம் கழிச்சு செய்ய போற கொலைய அவருக்கு தெரியாதா? அந்த அக்கிரமத்தை அவர் தெரியாதா? தெரிந்துதான் உன்னை எடுத்தாருப்பா. உன்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் அவருடைய அன்பு மாறாது என்கிற சத்தியத்தை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவன்னா அநேக பாவத்திலிருந்து வெளியே வருவா. அன்புனால நீ அழுவா. என்னையா நேசிக்கிறீங்க ஆண்டவரே, என்னையா ரட்சித்தீங்க, எங்கள் வீட்டில் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, எங்கள் உறவினர்கள் எவ்வளவோ நல்லவா இருக்கிறீங்க, என்ன நீங்கள் ரட்சித்தீங்களே, ஓ என்னை இன்னும் நான் வலுவாதபடி பாதுகாக்கிறீங்களே, ஓ அந்த அன்பை நீங்கள் ருசி பார்க்க அநேக பாவங்களிலிருந்து வெளியே வருவீர்கள். ஆனாலும் விழுந்து போன அந்த உலகத்திலே நம்முடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். உங்களுடைய குறைவுகளின் மத்தியிலும் உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய அன்பு மாறாது, அது மாறவே மாறாது. பாவம் பெருகின இடத்துல என்ன பெருகுங்க? அன்பு பெருகுங்க, கிருபை பெருகுங்க. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. அதனால தான் அவர் அன்புள்ள தகப்பனப்பா. உலக பிரகாரமான தகப்பனால எல்லாரையும் எல்லா பிள்ளைகளையும் நேசிக்க முடியாது. ஆனால் அவருடைய சாய்ஸ் தானே. அவர் தான் உன்னை தெரிந்தெடுத்து அவருடைய குடும்பத்திலே பிள்ளைகளையாக வைத்திருக்கிறார். உன் மீது அவர் அன்பாகவே இருக்கிறார். இதை விளக்குவதற்கு தானே இளையகுமாரன் சொன்னார், கதையை சொன்னார். எதை விளக்குவதற்காக சொன்னார்? பச்சையாக அடிக்கிறார். விபச்சாரத்தில் விழுந்து கிடந்தான். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கட்டளைக்கு கீழ்ப்படியவே இல்லை. எப்போ? நியாயப்பிரமாண காலத்தில். இப்போ நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆனாலும் அந்த தகப்பனுடைய அன்பு மாறவில்லை. ஏனென்றால் என்னுடைய அன்பு என் பிள்ளைகள் மீது மாறாது என்பதை சொல்லி கொடுக்கதாங்க அவ்வளவு மட்டமான கதையை சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போது இன்றைக்கி நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, அவருடைய அன்பை சந்தேகிக்க வைப்பவன் பிசாசானவன். அவருடைய அன்பை சந்தேகிக்க வைக்கிற அத்தனை ஊழியர்களும் பிசாசுக்கு வேலை செய்கிறாங்க. புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஆமாம். 3 ஆண்டுகள் பாருங்களேங்க, சீஷர்களை ஒரே ஒரு காரியத்திற்காக தான் கண்டிச்சார். என்ன எதற்காக தெரியுமா? எப்பொழுதெல்லாம்
அவிசுவாசித்தார்களோ, எப்பொழுதெல்லாம் சந்தேகித்தார்களோ. ஒரு உதாரணம் பாருங்கள். படகுலே அவர் நன்றாக தூங்கி கொண்டு இருக்கிறார். புயல் காற்று வருகிறது இல்லையா, கப்பல் அப்படி இப்படி ஆடுது, நல்லா தூங்கி கொண்டே இருக்கிறார். சீசர்கள் வந்து அவரை எழுப்புறாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று பயந்து அவிசுவாசப்பட்டு எழுப்பினார்கள். அப்போ என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று அவர்களுடைய அவிசுவாசத்தை தான் கண்டித்தார். அருமையானவர்களே, அவ யாரு? பேதர். பேதத்தனமா நிறைய பேசுறான். அப்பொழுதெல்லாம் அவர் கண்டிக்கவில்லை. பேதர் வந்த உடனே லுங்கியை தூக்குப்பா, முழங்கால காட்டு, நீ காலையில் ஜெபம் பண்ணல, உண்மையை சொல்லு, அப்படிலாம் கண்டிக்கல. பாருங்க, 10 கட்டளை கொடுக்கவில்லை, ஒன்றே ஒன்றுக்கு தான் கண்டித்தார். எதற்கு? எப்பொழுதெல்லாம் சீசர்கள் விசுவாசத்தை விட்டு விலகினார்களோ அப்பொழுது தான் கண்டித்தார். இன்றைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி என்னன்னா, நீங்கள் விசுவாசத்தில் வீரர்களாக வீராங்கனையாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த ஒரு ட்ரூத்தை ஒரு 5 நிமிடங்கள் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அருமையானவர்களே, யார் யாரெல்லாம் தேவன் தங்கள் மீது அன்பாய் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார்களோ அவர்கள்தான் விசுவாசத்திலே பெருகி தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு உதாரணம் பாருங்க. தாவீது மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இல்லையா? என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றான். நான் தைரியமாக சொல்ல முடியும், என்னுடைய செய்தியை கேட்கிற இதில் இருக்கிறதுல ஒருவரும் அந்த ஆட்டு இடையனை போல அக்கிரமம் செய்து இருக்கவே முடியாது. அவன் செய்யாத அக்கிரமமே இல்லை. அவன் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டான். அதனால தான் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 20வது வசனம். 2 சாமுவேல் 22:20 என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அவனுக்கு ஒரு ரெவலேஷன் வந்ததுங்க. அவர் என் மேலே பிரியமாக இருக்காருப்பா. நான் பண்ணுற அக்கிரமத்தின் மத்தியில் அவர் என் மேலே பிரியமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் அன்பாகவே இருக்கிற தேவர். ஏன் தெரியுமா? அவருக்கு அடுத்த பக்கமே தெரியாது. அருமையானவர்களே, ஆகையினால் தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. இதை கண்டுபிடித்தான் பாருங்கள். அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன தெளிவாக சொல்லுகிறான் பாருங்கள். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். இதில் ஒரு சீக்ரெட் இருக்குங்க. அவர் என்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து ஏற்றுக்கொண்டதுனால எப்பொழுதும் அவரை நான் விசுவாசித்தேன். எனவே அவர் என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். See the power of the knowledge. என்ன நாலேஜ் இவனுக்கு இருக்கு? எப்போ தேவ என் மேலே கோபமாக இல்லை, என்கிட்ட குறை இருக்கா? 1000 குறை இருக்கு. ஆனாலும் அவர் என் மீது கோபமாக இல்லை என்பதை அறிந்ததுனால அவன் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தான். ஹல்லேலூயா. ஓ, சூப்பர் கிரேட் கான்ஃபிடன்ஸ் அவனுக்கு இருந்தது தேவன் மேலே. ஏன்? அவர் என் மேலே உசிரையே வச்சிருக்கிறார். இன்றைய உன்னையும் சேர்த்து சொல்லுகிறேன் பாருங்கள். தாவீதுடைய ஸ்டேட்டஸ் பிள்ளை என்கிற ஸ்டேட்டஸ் கிடையாதுங்க, ரைட்? ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ். இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஒபீடியன்ஸ். அவனுடைய கீழ்ப்படிதனால் அல்ல, கிருபைங்க. வாட்ஸ் கிரேஸ்? அன்கண்டிஷனல் லவ், அன்மெரிட்டட் ஃபேவர், சூப்பர் நேச்சுரல் பவர். அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே ஏசாயா 55:3 இந்த தாவீது மேலே தேவன் ஏன் அன்பாக இருந்தார் என்று சொல்லியிருக்கு. இதே அன்பு உனக்கு இருக்குன்னு சொல்கிறார் பாருங்களேன். ஐசாயா 55:3 உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. ஐயா, நியாயப்பிரமாண காலத்திலேயே கிருபை வேலை செய்திருக்க, கிருபையின் காலத்தில் அது வேலை செய்யாதா? ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்லுகிறதுனால
சில ஊழியர்கள் நினைப்பாங்க, அப்போ நான் இஷ்டத்துக்கு வாழலாமா? ஊழியர்கிட்ட நான் கேட்கட்டுமா, இப்போ நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்கிறீங்களா? 10 கட்டளைகளை நூல் பிடித்தது போல் ஃபாலோ பண்ணுறீங்களா? பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கு. அப்போ உங்கள் 2 கண்ணையும் எடுக்க வேண்டாமா? கீழ்ப்படியல, எனக்கு இச்சை வருதுப்பா, என் கண்ணை எடுத்துருங்கன்னு நீங்கள் தானே எங்கே போகணும்? ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அருமையானவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். 21வது நூற்றாண்டில் கிறிஸ்துவுக்கு பின் வாழுகிற நாம் தாவீதை விட மேலான பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்றால் புதிய உடன்படிக்கை, அது மேலான உடன்படிக்கை, அதன் கீழே வாழுகிறாங்க. கடைசியாக உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை தேவனுடைய ஆவியானவர் தீர்த்து வைக்க போகிறார். அப்புறம் நான் இஷ்டத்துக்கு வாழலாமா? அதையும் நம்ம டீல் பண்ணிடுவோம். இன்னைக்கு முக்கியமான பாடம் என்ன? சாத்தானுடைய பிரதான தந்திரம் தேவனுடைய அன்பை சந்தேகிக்க வைக்கிறது. அதற்கு பலியானவர்கள் 90% ஊழியர்கள். இப்போ ஒரு கேள்விக்கு பதில் என்ன பார்க்குறோம்? ஐயா, நம்ம கிருபையின் காலத்தில் வாழுகிறோம், அப்போ நான் பாவம் செய்ய எனக்கு லைசன்ஸ் இருக்கா? த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 14. ரோமர் 6:14, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Since you are not under law but under grace, sin cannot overcome you, sin cannot dominate you, but you will dominate. பாவம் ஒன்றை ஜெயிக்காதுப்பா, நீ தான் பாவத்தை ஜெயிப்பா. எப்படி ஜெயிப்பா? விழுந்து போனாலும் எழுந்திருப்பா. நீதிமான் 7 நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்பா. அருமையானவர்களே, நீங்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வர 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 தேவ அன்பில் நீங்கள் எப்படி ஆகிடுவீங்க? ஊற்றெடுக்க ஆரம்பித்து விடும். அப்போது நீங்கள் எப்பொழுதுமே தெய்வீக சிந்தனையினால் நிரப்பப்பட்டு இருப்பீர்கள். உங்கள் கனெக்ஷன் ஒரு நாள் டிஸ்கனெக்ட் ஆகாது. எவ்ரி மோமெண்ட் யூ ஷால் என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவீங்க. பாவ எண்ணத்திலிருந்து வெளியே வருவீர்கள். அருமையானவர்களே, எனவே விசுவாச விரோதியாகிய போதகர்கள் பேசுகிற பிரசங்கத்தை கேட்க வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இது நான் கொடுக்கிற முக்கியமான அட்வைஸுங்க. ஏனென்றால் அநேக தொலைபேசியில், ஐயா நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன், ஐயா ஒரு லிஸ்ட்டு, இதெல்லாம் இழந்தேன், புருஷனை இழந்தேன், சுகத்தை இழந்தேன், செழிப்பை இழந்தேன். இதில் சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அவ்வளவு இழப்பு தேவையில்லை. ஏன் அவ்வளோ இழப்பு? நீங்கள் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கிறீர்கள். ஏன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கிறீர்கள்? அநேக கள்ள போதகர்கள் எழும்பி உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கங்களை கேட்கிறீர்கள். நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். தீமோத்தேயுவை சொல்றாரு, தீமோத்தேயு, இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாமல் நீ தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி உங்கள் கண்கள் திறக்கப்படுகிற நாள். துணிகரமான முடிவு எடுங்க. அநேகருக்கு என்ன இழக்கிறதுக்கு எல்லாமே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்தாச்சு. அதனால தான் நான் தைரியமாக பேசுகிறேன். அவர் அன்பாக அல்ல, அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை நீங்கள் என்ஜாய் பண்ண அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருப்பீர்கள். அநேக பாவ எண்ணங்களிலிருந்து வெளியே வருவீர்கள். அது தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. அவன் நல்லவன் என்பதனால் அல்ல, இல்லையா? அவனுக்கு வெளிச்சம் பாருங்க, என் தேவன் என் மேலே பிரியமாக இருக்கிறாருப்பா. அப்போ அவன் அவ்வளவு சொன்னா, அவன் பாருங்க, அவனுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லை. அவனுடைய பாவத்தை போக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லை. அப்பொழுதே அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்ப்பா. எப்பா, தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பு மாறவே மாறாது. அப்போ நம்ம எவ்வளவு தைரியமாக இருக்க வேண்டும். அவர் அன்பாகவே இருக்கிறார். அருமையானவர்களே, தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேளுங்கள். நீங்கள் விசுவாசத்தில் வீராங்கனையாக, வீரர்களாக உயருவீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவற்றையும் செய்து, அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவீர்கள், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.